எல்லா உயிரினமும் அன்பு சொந்தங்களே நற்காற்றை சுவாசித்து நச்சுக்காற்றை வெளியிடும். மரங்களும் செடி கொடிகள் மட்டும்தான் நச்சுக்காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும். இது உயிரியல் அறிவியல் உண்மை. அப்படின்னா இந்த இயற்கையின் முரண் இல்லாத எந்த உயிரினும் வாழ முடியாது. நம்மள மாதிரி அதுவும் ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டா நிலைமை என்ன ஆகுது? ஒருத்தன் ஒரு செத்து போயிடுவான். அப்ப இந்த இயற்கையின் அரிய அருங்கொடை படைப்பை போற்ற தெரியாத மனிதன் எப்படி மலையை பேசுறான், மரத்தை பேசுறான், ஆடு மாட்டை பேசுறான். ஆடு மாடும் உனக்கு நான் ஆடு மாடு அற்ப உயிரா தெரியுது. உன்னை வச்சுக்கிட்டவனா காசு கொடுப்பானா? நீ வங்கியில அடமான பொண்ணுன காசு கொடுப்பானா? ஆனா ஆடு என்பது பிக்சட் டெபாசிட், மொபைல் பேங்க்ங்கிறான். எல்லாம் அறிஞனும் நடமாடும் வைப்பறம்ங்கிறான். ஒரு ஆடுங்கிறது 1 லட்சம் ரூபாய், ஒரு ஆடுங்கிறது 50,000 70,000. அப்ப ஒரு ஆடுங்கிறது 50,000 நீ நிலையான வைப்பு தொகையில் போட்டிருக்கிறாய். பிக்சட் டெபாசிட்ங்கிறான். ஆடும் மாடும் நடமாடும் வங்கி மொபைல் பேங்க்ங்கிறான்.